ரமேஷ் டுவல் ரமேஷ் என்ற யூடியூப் சேனலிலிருந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு ரவிராஜன் ஒரு விவசாயியிடம் பேட்டி காண வந்திருக்கிறேன். அண்ணா வணக்கம். வணக்கங்க. நீங்கள் இப்போ இந்த விவசாய துறையில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 10-15 வருஷமா இருக்கேங்க. ஆனால் முன்னெல்லாம் பரவாயில்ல, வெள்ளாமை ஒரு நேரம் நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு எந்த இதுவும் இல்லை. இந்த வருஷம் எடுத்துக்கிட்டா கோஸு கேட்டு எல்லாம் முன்போகம் வந்து பூராமே அடி இருந்தாலும் கஷ்டம். அந்த நம்ம வந்து ஒன்றில் போனால் ஒன்றில் இதாகும்னு சொல்லி இப்போ வெள்ளாமை செஞ்சுருக்கோம். இப்போ நல்லா இருக்கு, எல்லா வெள்ளாமையும் விலையும் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அதை வந்து நல்ல மாதிரி வெள்ளாமை ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க, இருந்தாலும் நம்ம வந்து இருக்கிறத சொல்கிறோம். சரி, இந்த போகத்துக்கு இப்போ என்ன விளைச்சல் போட்டிருக்கீங்க? கேட் போட்டிருக்கிறேன். கேட் இப்போ எடுக்கிற மாதிரி தான் இப்போ கொடுக்கலாம். கிழங்கு எல்லாம் மண்ணு கட்டி விட்டுருக்கிறேன். இப்போ கிழங்கு போட்டிருக்கிறோம், வெங்காயம் போட்டிருக்கிறோம். ஆனால் வந்து அது வந்து இப்போ நம்ம வந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது, எந்த நேரத்தில் என்ன கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்க முடியாது. சரி, ஆனால் இருந்தாலும் ஒரு போகம் போச்சுன்னா ஒரு போகம் எல்லாமே நல்ல மாதிரி இருக்கு. இல்லை இப்போதைக்கு காட்டுக்கு கொஞ்சம் விலை இருக்கிறத கேள்விப்பட்டேன். கேட் நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விலை இருக்கு. இப்படி அடிக்கடி மழை பெய்யறதுனால உங்களுக்கு பாதகமாக அழுகுல ஆகுது, அழுகுல ஆகும். நம்ம அதை அனுசரித்து நம்ம 3 மாதம்ன்றது பார்த்து கொடுத்துடணும். கேட்ட நம்ம 4 மாதம் விலை ஏறுது அப்படி இப்படின்னு வச்சுருந்தோன்னா அது எந்த இதுவும் இருக்காது, அழுகுல ஆகும், இதாகிடும், நம்மளுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். நம்ம அதையும் கவனிக்கணும். எந்த பகுதியிலாவது நஷ்டம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு? முன்போகம் பூராமே அடி, அதாவது பெருநஷ்டம். கோஸு கேரட்டு வெள்ளை வெங்காயம் எல்லாமே அடி. இப்போ முன்போகம் இப்போ 2வது போட்டிருக்கிறதுல இப்போ பரவாயில்ல, இன்னும் எந்த பொருள் நாங்கள் விற்க ஏற்பாடு பண்ணல. அப்பவே இன்னும் சோர்வடையில இல்லை, விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்டா 10-20 வருஷம்னால இது மனசு விடல, ஒரு வெள்ளாமே போச்சு பரவாயில்ல. நம்ம முன்போகத்துல இந்த வெங்காயமே பாருங்க வித்துச்சு, 500 ரூபாய்க்கு வித்துச்சு. கிடைச்சதா உங்களுக்கு? ஆறிட்டு நம்ம எதுவும் சொல்லல, பூமாதேவி கொடுக்கும் எடுக்கும், நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும். அதனால அப்படி போயிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து வெள்ளாமை செஞ்சிருக்கோம். இந்த வந்து இந்த வெள்ளாமையில எல்லாம் ஏதோ நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். சரி ரவிராஜா, இவ்வளோ நேரம் எனக்காக டைம் ஒதுக்கி எங்கள் சேனலுக்கு ரமேஷ் டுவல் ரமேஷ் இந்த சேனலுக்கு பேர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. போதுங்களா?